ஸோ குட் மார்னிங் டு ஆல் ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் கவுன். ஸோ வெல்கம் பேக். ஸோ நேத்து நம்ம பேங்க் நிஃப்டியோட மூவ் நம்ம சொன்ன மாரி போச்சு. ஸோ இன்னைக்கு உண்டான மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க சொல்ற லெவல்ஸ. ஸோ பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல் சொல்லப் போனா 57,834 அண்ட் 47,843. ஸோ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஜோன். சப்போஸ் இந்த ஜோன்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழ வர சான்ஸ் இருக்கு. அதர்வைஸ் மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 47,958 போயிரும். ஸோ 47,958 போன அப்புறம் உங்களுக்கே தெரியும் 48,000 ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட்ல இன்னமும் சிஇ சைட்ல தான் இருக்குது. பையிங் சைட்ல தான் இருக்குது. நீங்க ஆல்ரெடி 1 ஹவர் கேண்டில் பார்க்க போனீங்கன்னா, 1 ஹவர் கேண்டில்ல ஒரு பெரிய ஃபால்க்கு அப்புறம் கன்டினியூயஸ் ரெக்கவரி இருக்கு. ஸோ அந்த ரெக்கவரி மேக்ஸிமம் உங்களுக்கு 48,161 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு காரணத்தினால 48,069 அடுத்த ஹடல். ஸோ இந்த ஹடல்ல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இல்லாட்டி மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிட்டு ஸ்ட்ரெய்ட் உண்டான டார்கெட் 161 வரைக்கும் போகும். அதாவது நான் சொல்ற டார்கெட் பார்க்க போனா இந்த மார்க்கெட் இங்க குளோஸ் ஆயிருக்கு 724லேருந்து. ஒன்ஸ் 756 இல்ல 856 இது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 856 மேல கிராஸ் ஆயிடுச்சுன்னா 48,156 வரைக்கும் அப் சைட்ல ஸ்மூத்தான டார்கெட் இருக்கு. ஓகே. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த செ கேப் டவுன் ஆயி இல்ல கீழ வந்து உங்களுக்கு 659 இல்ல 619. ஸோ 619ல வருதுன்னா, மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சப்போஸ் இந்த இந்த லெவல் 659-619 பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா 489 வந்துரும். சப்போஸ் 489ம் பிரேக் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு 427 வந்துரும். ஓகே. ஸோ மார்க்கெட்ல சியும் சொல்லிட்டேன், பியும் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ யார ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐகான் இருக்கும். ஆல்ன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மார்க்கெட்டோட லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோ நான் உங்களுக்கு குடுப்பேன். மார்க்கெட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் முன்னாடியே நான் உங்களுக்கு போடுவேன் இந்த வீடியோ. ஓகே. ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இது ஒரு டிஸ்க்ளைமரா உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க என் லெவல் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ப்ரொவைடட் நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். அதர்வைஸ் நான் குடுக்குறது எல்லாமே ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். ஸோ இந்த லெவல பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன். இது ஒரு டிஸ்க்ளைமர். ரைட்? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ. பாய். சி யூ. அண்ட் வாங்க நம்ம ஃபாஸ்ட்டா நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன இருக்க போகுது இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டிய பார்க்க போனீங்க நீங்க பாருங்க, மார்க்கெட்ல நேத்து என்ன நடந்திருக்கு, மேல வந்துட்டு கன்சாலிடேஷன்ல இருந்திருக்கு. ஸோ மேலேயே இவ்ளோ பெரிய அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. ஸோ அக்யூமுலேஷன் நடந்தவுடனே மார்க்கெட்ல இதே மாரி பாருங்க, உங்களுக்கு நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் ஜோன் வந்து 21,479 அண்ட் 21,485. சப்போஸ் மார்க்கெட் இத பிரேக் ஆயிட்டு போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 21,521 உங்களுக்கு ரீச் ஆயிரும். சப்போஸ் இதையும் வந்து உடைச்சிட்டு போயிருச்சுன்னா, 589 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்ஸ் அவைலபிள் இருக்கிறது. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல சிஇ சைட்ல இவ்ளோ பெரிய மூவ்ஸ் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட்ல பிஇ சைட் சப்போஸ் 415 அண்ட் 405 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். ஸோ இந்த ஜோன்ல மார்க்கெட்ல ஒரு பையிங் வர சான்ஸ் சப்போஸ் இந்த ஜோன பிரேக் ஆயிடுச்சுன்னா, டெஃபினட்டா மார்க்கெட் 359 வரைக்கும் போயிரும். சப்போஸ் 359ம் சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா, இதையும் பிரேக் ஆகி கீழ வந்துச்சுன்னா 330. ஸோ 330 முக்கியமான ஜோன். ஆக்சுவலி பார்க்க போனா 292 வரைக்கும் இருக்கு. பட் 330 குள்ள ஒரு பையிங்ஸ் வர சான்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் கீழ வருதுன்னா, உடனே நீங்க பிஇ சைட் போயிறாதீங்க. இட் இஸ் எ பை ஆன் டிப். பை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி செக் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு லாஸ்ல போயிருவீங்க. ஸோ நீங்க வந்து சிஇ பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு பிஇ பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ சிஇ பக்கம் பியூரா எப்ப போணும்ன்றது கிளியரா சொல்லிட்டேன். 479லேருந்து 485. இதுக்கு மேல போனா மட்டுமே நீங்க சிஇ போங்க. டார்கெட் ஆர் 521 அண்ட் 589. ஸோ உங்களுக்கு சில பேர் என்ன பண்றாங்க, டார்கெட் வந்து 589 அண்ட் 521, 589 வச்சிருக்க ஒரு காரணத்தினால ஸ்ட்ரெய்ட்டா 589 போகும் செகண்ட் டார்கெட்ன்னு. அப்படி கிடையாது. 521 அண்ட் 589 வைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சுன்னா பார்ஷியல் புக்கிங் பண்ணுங்க. உங்ககிட்ட 10 லாட் இருக்கா, இல்ல 8 லாட் இருக்குன்னா 7 லாட் இங்க புக் பண்ணுங்க. 1 லாட் வந்து ரன் பண்ணுங்க. ஸோ 1 லாட் உங்களுக்கு 589 வரைக்கும் போகும். வித் காஸ்ட் டூ காஸ்ட்டோட அதோட பிரைஸ வச்சிருங்க. ரைட். ஸோ ஸ் அ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ மார்க்கெட்ல நிஃப்டில இன்னைக்கு கால் சைட்ல தான் நம்ம இருக்கோம். மோர் ஓவர் நான் உங்களுக்கு டெய்லி 2 ஸ்டாக் ஆஃப் த டே குடுக்குறேன். வாங்க இன்னைக்கு அந்த ஸ்டாக் ஆஃப் டேவ எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே இஸ் Cummins India. நல்லா பார்த்துக்கோங்க. Cummins India முக்கியமான ஜோன் வந்து 2049 அண்ட் 2044. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன்.
மார்க்கெட் சப்போஸ் இத பிரேக் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, ஒரு தடவ ஆல்ரெடி இத பிரேக் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஹையர் லெவல் கன்சாலிடேஷன். சப்போஸ் இத வந்து மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் டெஃபினட்டா ஒரு அப்சைட் மூவ் இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ் ஆகும்? இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் அதாவது 2049ல இருந்து உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்லி ஸோ 1968 இங்க பாருங்க 49லேருந்து 59, 68 ஓகே. ஸோ 68 வரைக்கும் இருக்குது. 68 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 80, 85 வரைக்கும் கூட டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு அப்சைட் மொமெண்டம், ஸோ கன்சாலிடேஷன் அகைன் பிரேக் ஆகி மேல போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்ல இந்த மூவ்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட்ல இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் எங்கேயும் கீழ வர சான்ஸ் இருக்கு. கீழ வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் உண்டானது 2005 ஓகே. ஸோ 2005, 2003 ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. அண்ட் செகண்ட் டார்கெட் நீங்க பார்க்க போனீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு அடுத்தது உண்டான 1993 ஃபாலோட் பை 1976 உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஆஃப் Cummins India. ஸோ இது என்னோட ஸ்டாக்ல இருக்க ஃபர்ஸ்ட் அ ஐ மீன் ஸ்டாக் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டேல இருக்கிறது நீங்க பார்க்க போனீங்கன்னா, லார்சன் அண்ட் டர்போ எல்&டி. ஸோ எல்&டில பாருங்க ஒரு ஒரு அப் சைட்ல கொஞ்சம் நல்லா மூவ் ஆயிட்டு, அந்த டவுன் சைட்ல வந்து ஒரு ரிகவரி மோட்ல வந்துட்டு இப்போ மார்க்கெட் சைட்வைஸ்ல டிசைட் பண்ணுது மார்க்கெட் எந்த பக்கம் போகணும்னு. ஸோ முக்கியமான ஜோன் வந்து 3508 அண்ட் 3524. ஸோ எப்ப இந்த ஜோன்ல இருந்து பிரேக் ஆயி மார்க்கெட் மேல போச்சுன்னா, ஒரு சூப்பரான ஒரு அப்சைட் மொமெண்டம் பார்க்கலாம். அதர்வைஸ் சப்போஸ் மார்க்கெட் 3508 அண்ட் 3524க்குள்ளேயே மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் இன்னைக்கும் சைட்வேஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கீழ உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு 3479 வரைக்கும் வரும். ஸோ சைட்வேஸ்னா ஸ்ட்ரெய்ட்டா சைட்வேஸ் இல்ல. 3508ல 3479. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேப்சர் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகி சப்போஸ் 3479 பிரேக் ஆச்சுன்னா 3468 அண்ட் 3453 இது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஏன்னா வந்து மார்க்கெட் இப்போ ஹைல இருக்க ஒரு காரணத்தினால, நான் உங்களுக்கு ஹையிலேருந்து உங்களுக்கு ஒரு லோ வரைக்கும் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ, இத எனக்கு கொஞ்சம் பி சைட் இருக்க மாரி சான்ஸ் இருக்கு. ஸோ, 3524 கிராஸ் ஆகாத வரைக்கும் நான் வந்து சி சைட் போக மாட்டேன். ஸோ, மார்க்கெட் இங்க போகும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். கீழ வந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க பி சைட கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ, தட்ஸ் ஆல் அபௌட் டுடேஸ் ஸ்டாக் ஆஃப் த டே. ஸோ, நான் 2 ஸ்டாக் ஆஃப் த டே இன்னைக்கு குடுத்துருக்கேன். ஸோ, 2 தான் நான் இப்போ பிரிஃபர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கு டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் நம்மள ஃபாலோ பண்ணுங்க. 1 வீக் அதிகமா கூட கிடையாது. 1 வீக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சில விஷயம் நான் என் வீடியோஸ்ல குடுப்பேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லி தரப் போறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எப்பப்பலாம் மார்க்கெட்ல இந்த மாரி ஒரு ஃபால் ஆகுதோ, எந்த இடம் ஃபால் ஆகுதோ அந்த இடத்துல கீழ வரும்போது பாட்டம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடம் பாட்டம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி பாட்டம் நோட் பண்ணி எப்ப அந்த இந்த பாட்டம்ம ரிக்கவர் ஆயி ஒரு பிரேக் அவுட் குடுக்குதோ, ப்ரீவியஸ் பாட்டம் எங்க இருக்கு? இந்த பாட்டம் இருக்கு. இப்ப லாஸ்ட் பாட்டம் இங்க ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் பாட்டம எப்போ கேண்டில் ரிக்கவர் ஆகுதோ, நல்லா சொல்றேன் பாருங்க. மார்க்கெட்ல ஒரு ஃபால் வரணும். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 1 வந்த அப்புறம் ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆகுது. அதன் பாட்டம அந்த பாட்டம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டம் ஃபார்ம் ஆகுது. நம்பர் 2 ஃபார்ம் ஆகுது வச்சுக்கோங்க. எப்போ நம்பர் 1 பாட்டம ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதோ, ஸோ பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப இது 1ன்னு இருக்கும். இது 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயும் ஒரு அப்சைட் ரிகவரி கிடைச்சிருக்கு. ரிகவரி கிடைச்சு இத எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, நல்லா பாருங்க. இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த இடத்துல நீங்க தாராளமா உங்களுக்கு அப்சைடுக்கு போகலாம். சைட் சீக்ரெட் அப்சைட் போகலாம். புரொவைடட் இதோட அந்த பாட்டம் நம்பர் 1 நல்லா பார்த்துக்கோங்க. இது பிரேக் அவுட் குடுத்த உடனே நீங்க வந்து போகலாம். அந்த பாட்டம் நம்பர் 1 வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாரி இது நெறைய வாட்டி இது நடக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. இங்க வந்தது. இந்த இடம் பாட்டம் நம்பர் 1 இருக்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் பாட்டம் நம்பர் 1 இந்த இடம் பாட்டம்னு வச்சுக்கோங்க. நம்பர் 2 ஸோ இந்த பாட்டம் நம்பர் 1 உடைச்சிட்டு பிரேக் அவுட் குடுக்குது. இந்த மாரி டோஜிலாம் ஃபார்ம் ஆக கூட பிரேக் அவுட் குடுக்குற ஒரு நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, மார்க்கெட்ல அ ம ரிவர்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இங்க ஒரு பாட்டம் ஆகுது. திரும்ப ரிகவரி வரல. இங்க ஒரு பாட்டம் வந்துச்சு. பாருங்க 1 அண்ட் 2 பாட்டம். இந்த 2 பாட்டம்லேருந்து இந்த பாட்டம் உடைச்சு ரிகவர் ஆகல. ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதே மாரி இங்க பாட்டம். இந்த மாரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ்ல கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு இது நான் ஃப்ரீயா குடுக்குறேன். நீங்க எங்கேயும் போய் காசு குடுத்து கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. திரும்பவும் சொல்றேன். இந்த மாரி விஷயம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ரிவர்சல் காட்டுற ஒரு முக்கியமான சான்ஸஸா இருக்கும்.
தயவு செஞ்சு மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புடிச்சிருக்கும். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ. பை-பை. See you tomorrow with new analysis. Uh, and happy trading. Till then, bye from your professor.